If you miss marriage, you are missing the divine purpose of God. கையத்தட்டு. ஆமென். ஆமென். புரியுதா? திருமணம்ன்றது ஒரு டிசிப்ளின்டு லைஃபுக்குள்ள நீங்கள் போகிறதுக்காக வைத்திருக்கிற ஒரு பாதை கிடையாது. லவ் என்ஜாய் பண்ணுறக்கான ஒரு பாதை. த லவ் வில் மேக் யூ மோர் ஹோலி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தால் நான் எல்லாம் சரியான பிறகு தான் ஞானஸ்தானம் எடுப்பேன், அது யோர்தானில் போய் தான் எடுப்பேன்னா, அது அப்போஸ்தலர் கையில் தான் எடுப்பேன்னா. அப்போஸ்தலர் 12 பேர் செத்து போயிட்டாங்களே பண்ண இல்லை. இப்படியே ரொம்ப வருஷமாக தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு என்னென்னா இது மேட்டர் ஆஃப் டிசிப்ளின். இட் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் டிசிப்ளின், திஸ் இஸ் மேட்டர் ஆஃப் கவர்னன்ட். ஸோ ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நான் ஒரு ஏற்கனவே 10 விஷயங்களை நீ பேசலான்னு இருக்கிறேன். எத்தனை விஷயம்? ஆமாம், இப்போ நான் உங்களுக்கு வெறும் அறிமுகம் தான் பேசியிருக்கிறேன். ஓவர் எம்பசிஸ் ஆன் காட்ஸ் வில், அபவுட் காட்ஸ் வில், இதை பற்றி பேச போகிறேன். த பவர் ஆஃப் மேரேஜ். மேரேஜ் இஸ் அ டிவைன் டிசைன் ஆஃப் காட் அப்படின்னு பேசுகிறேன் ஒரு செஷன். 2வது செஷன் வில் ஆஃப் காடை பற்றிய ஒவ்வொரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள். இதெல்லாம் பரமபிதா நடாத நாற்று. அப்போ சித்தம் இருக்குதா? இருக்குது. சித்தத்தை பற்றி நான் பேச போகிறேன். சித்தத்தை குறித்த பயம் பேச போகிறேன். பிசாசு எப்போவுமே நல்ல சப்ஜெக்டை தப்பாக சொல்லி தருவான். எல்லாம் சொல்லுங்கள், தப்பாக அதான் அவனோட வேலை. அவனுக்கு தப்பான சப்ஜெக்டை சொல்ல மாட்டான். புரியுதா? சினிமாவில் நடிப்பது எப்படி அப்படின்னு சர்ச்சில் பேச முடியுமா? பேசினா எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா நம்ம யாரும் நடிக்கவே மாட்டோம், சினிமாவுக்கு போகவும் மாட்டோம், அப்படி ஒரு முடிவில் எடுப்போம். அப்போ எதை தான் அவன் பேச முடியும்? நீ எந்த சப்ஜெக்டை விரும்புறியோ அந்த சப்ஜெக்டை தப்பாக சொல்லி தருவோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ், புரோக்கன் இங்கிலீஷ் அப்படி சொல்லி தருவோம். அப்போது மனசில் ஆழத்தில் பதிஞ்சிரும். எங்கள் அக்கா பையனுக்கு அந்த மாடு போகும்ல, மணி கட்டியிருப்பாங்கல்ல, மாடு ரோட்டில் போகும்போது இதான் யானைன்னு பக்கத்து வீட்டுக்காரன் என் ஃப்ரெண்டு ஒருத்தையும் சொல்லி கொடுத்துட்டான். அதனால் எப்போ மாடு போனாலே யானை. இப்போ ரொம்ப பெரிய வியாக்கியானம் பேசுகிறேன். அப்போ சொல்லுவேன், தம்பி நீ மாடை யானைன்னு சொன்னேன் 5 வயசு வரைக்கும். சின்ன வயசில் சொல்லி கொடுத்த உடனே அதுதான் அவனுக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. இப்போவே வெக்காபுலரி திணறுது, மாடு போகுது அப்படின்றான். இப்படி ஒன்றை பதிச்சிடுறான் பிசாசு. கர்த்தர் அதிலிருந்து எல்லாம் விடுதலை கொடுத்துருவார். நான் கண்ணீரோடு உங்களுக்கு புத்தி சொன்னேன்னு சொல்கிறார். பைபிளில் மெசேஜ் வேறு, இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு. இன்றைக்கி சொல்ல போகிறதெல்லாம் மெசேஜ் மட்டும் கிடையாது. மெசேஜ் வருது இடையில, ப்ரொஃபட்டிக் மெசேஜ் வருது, ப்ராஃபஸி வருது. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷனை வாரம் சொல்லித்தர மாட்டாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. அதனால இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமானது. சர்ச்சில் கொடுக்குறது மெசேஜ், கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பது மெசேஜ். 6 மாதம் எடுக்கலாம். ஆனால் மேரேஜை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷனும் சபையில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் 6 மாதம் எடுக்க மாட்டாங்க, ஒரு தடவை கொடுத்துருவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தடவை கொடுத்துட்டாலே போதும், லைஃபுக்கு பெரிய டெலிவரன்ஸ் இருக்கும். ஆமாம், டீச்சிங்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு முக்கியம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். த ஓவர் எம்பசிஸ் அபவுட் காட்ஸ் வில், ஒன்று அதை பற்றி பேசுவோம். 2வது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், which makes the way hard to God. தேவனுக்கு வழியை கடினப்படுத்தக்கூடிய காரியங்கள். 2வது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். 3வது the 2 different gifts. அதாவது திருமணம் முடிப்பதை பற்றி பேசிய பிறகு இதை ஆர்டர் படி நான் பேச மாட்டேன், மாறி பேசுவேன் இந்த 10 பாயிண்ட்டை. அதாவது திருமணத்தை குறித்த தவறான படம், அது 2வது பாயிண்ட்டாகவே நான் பேசுகிறேன். மேரேஜை பற்றி பேசினதுக்கப்புறம் எல்லோரும் திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு இருக்கா, முடிக்கணுன்னு இருக்கா, அதை பற்றி நான் பேசுகிறேன். மேரேஜை பற்றி பேசுகிறேன். அடுத்து எல்லோரும் முடிக்கணுன்னு இருக்கா, முடிக்கக்கூடாதுன்னு இருக்கான்னு பேசுகிறேன். அடுத்து வில் ஆஃப் காடை பற்றி பேசுகிறேன். ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை பற்றி பேசுகிறேன். ஏற்ற துணையா சிறந்த துணையா அதை பற்றி பேசுகிறேன். 3வது த நேச்சுரல் ப்ராப்ளம்ஸ் இன் டிலைட் மேரேஜ். நீங்கள் சந்திக்க வேண்டிய இந்த உலகத்தில் இருக்கிற தாமதமான திருமணத்தினால் ஏற்படக்கூடிய நீ சந்திக்க வேண்டிய ப்ராப்ளம். யூ வில் சக்சீட். அது அனதர் திங்.
பட் சம்திங் இஸ் தேர். அதை என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து நம்மளோ சொன்னனால டிலே ஆனதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. அப்போ கர்த்தர் உங்கள் கூடயே இருப்பார், க்ளீனாக எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவார். இது நம்ம சொல்லும்போது தான் இந்த விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம காட்ஸ் ஹேண்டுக்கு வெளியில் இருக்கிறனால அந்த ஏஜுக்கு நம்ம கிராஸ் பண்ணும்போது we have to face some problems, but anyhow you will succeed. ஆனால் தேவன் வச்சிருக்கிற ரூட்டு திஸ் இஸ் செகண்ட் கிளாஸ் ரூட். தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற எப்போவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூட். ஓகே. ஸோ அடுத்து, என்னுடைய தேவ சித்தத்தில் என்னுடைய விருப்பங்கள் கன்சிடர் பண்ணப்படுகிறதா? 5வது பாயிண்ட். 5 தானே? 6? மேரேஜ் எவ்வளவு? காட்ஸ் டிசைன், மேரேஜ், த வேல்யூ ஆஃப் மேரேஜ் பேசுகிறேன் 1. 2வது, மேரேஜ் இஸ் ஃபார் ஆல், லெட் 2 கைண்ட்ஸ் ஆஃப் லைஃப், அதை பற்றி பேசுகிறேன் 2. 3வது வில் ஆஃப் காடை பற்றி பேசுகிறேன். 4வது ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை பற்றி பேசுகிறேன். 5வது வந்து டிலேட் மேரேஜில் இருக்க பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். 6வது வந்து என்னுடைய விஷன் வில் காட்ஸ் வில்லில் கன்சிடர் பண்ணப்படுமா? இது எத்தனாவது பாயிண்ட்டு? 6. 7வது பாயிண்ட்டு, என்னுடைய குடும்பத்தில் தேவன் எனக்கு வைத்திருக்க திட்டத்துக்கு ஒத்துழைக்காமல் எதிர்த்து நின்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனாவது பாயிண்ட்டு? 7. 8, லவ் மேரேஜ் இஸ் ரைட் ஆர் ராங், காதல் திருமணம் சரியா தவறா? 8. 9, கம்பேரிசன், கம்பேரிங் யுவர் லைஃப் அண்ட் யுவர் லைஃப் பார்ட்னர் வித் அதர்ஸ், ஹவு டேஞ்சரஸ் இஸ் திஸ்? அதனாலேயே சில டிலே பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான், அவன் இப்படி பொண்ணை முடிச்சிட்டான், நம்ம அதை விட சூப்பராக முடிக்கணும். அப்போ 2ஆம் மாடியில் முடிச்சு 3ஆம் மாடியில் இருக்க பொண்ணை முடி, அதோட மேலே முடிக்கணும்னா இதுவே டிவியேட் பண்ணிடும். எனிமி கான்சியஸ், கம்பேரிங் வித் அதர்ஸ், இதெல்லாம் எங்கே கொண்டு போயிடும்னா, நீங்கள் தேவனால் நடத்தப்படாமல் நீங்கள் சுயத்தில் நடத்தப்படுகிற ஒரு மோசமான இடத்துக்கு கொண்டு போயிடும். அதில் நீங்கள் தோத்தாலும் தோத்தீங்க, ஜெயித்தாலும் தோத்தீங்க. எல்லாம் சொல்லுங்கள். தோத்தாலும் தோத்தீங்க, ஜெயித்தாலும் தோத்தீங்க. அதில் நீங்கள் ஜெயித்தாலும் தோத்தீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேவனும் சேர்ந்து தான் டிசைன் பண்ணணும். அங்கே எனக்கு வேறு யாரை பற்றியும் கவலை கிடையாது, எவன் கிரிட்டிசிசத்தை பற்றியும் கவலை கிடையாது. நாங்கள் ஆமாம், கடவுள் எனக்கு டிசைன் பண்ணுறாரு என் லைஃப். எல்லோரும் வந்து கறி தோசை திங்கிறாங்க, எனக்கு கறி தோசைனாலே வாந்தி வந்துடும். கறி பிடிக்கும், தோசையும் பிடிக்கும், ஆனால் கறி தோசை பிடிக்காது. எல்லாருக்கும் வாட் இஸ் தட்? அந்த உருண்டை இருக்கு, குலோப் ஜாமுன் சாப்பிடுவாங்க. எனக்கு அதை பார்த்தாலே ஒரு தடவை வாந்தியை எடுத்துட்டேன். அதாங்க எனக்கு பிடிக்கும் நினச்சி கூட வைப்பாங்க, நான் வாங்கி பக்கத்தில் கொடுத்துருவேன். அப்போ எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்ற கணை எடுத்து ஃப்ரீயாக கிடைக்கின்ற கடை பினாயில் குடிக்க முடியாது. இல்லை, சிலர் இருக்காங்க ஃப்ரீயாக கிடைச்சா பினாயில் கூட குடிச்சிருவேன். கொஞ்சம் ஊற்றுக்க சார், கொஞ்சம் கொடுங்க சார். ஐ ஹவ் டு சே நோ. நோ, எனக்கு தான் பிடிச்சிருக்கு. ஆமாம், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கலர் பிடிக்கும். எல்லாருக்கும் கலரு. எனக்கு என்ன, அது என் லைஃப்பை கம்பேர் பண்ணுறதுனால இருக்கிற பிரச்சனை. சொசைட்டியில் வந்து இட் இஸ் ஆல்சோ டிவியேட் மீ ஃப்ரம், எத்தனை பேசியிருக்கேன், 9, 10 சக்ஸஸ்ஃபுல் பேர்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். த டிவைன் டிசைன், மேரேஜ் த டிவைன் டிசைன். ஆமேன்னு சொல்லுவோம். தொடர்ந்து திருமணத்தை பற்றிய பல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தில் எங்கும் நீங்கள் கேட்காத சிறந்த தரமான கர்த்தருடைய வார்த்தைகளும் உங்கள் மனதை விடுதலையாக்கக்கூடிய வார்த்தைகளை தேவன் இந்த நாள் உங்களோடு பேசுவதற்கு காத்திருக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம எதை பார்க்க போகிறோம் என்றால், மேரேஜ் இஸ் எ டிவைன் டிசைன் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். திருமணம் என்பது இட் இஸ் ஃபார் அ ஸ்பிரிச்சுவல் பர்பஸ். ஆமென் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். இட் இஸ் ஃபார் அ ஸ்பிரிச்சுவல் பர்பஸ். இட் இஸ் நாட் ஃபார் த வேர்ல்ட்லி பர்பஸ். பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக நமக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறார் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்குங்க.
அப்படி யாராவது சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் ரத்தம் இருக்குல்ல, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரத்தம் இருக்கு, சகல பாவங்கள் நீக்கியது சுத்திகரிக்கும். அப்போ ரத்தம் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும்? அப்போ கல்யாணன்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கீப்பிங் யூ அவே ஃப்ரம் சின், டூயிங் சின். அதுக்கு இல்லை, அதுக்கு தேவனுடைய வல்லமை இருக்குது, பிரசன்னம் இருக்குது, வார்த்தை இருக்குது, 1000 வழி இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும். பயந்து போய் மட்டும் எவனும் கல்யாணமே பண்ண கூடாது. நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்கலாம் பாவத்துக்கு பயந்து தான் கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. ஆமாம். ஆனால் நீ அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் முழு மூச்சோட உலகத்தில் இறங்குவாங்க. நான் சொல்கிறேன், திருமணம் என்கிற மிகப்பெரிய பிக்சரை மிக சாதாரணமான ரீசனோட சேர்ந்து என்ன செய்யாதீங்க. இப்போ பாருங்கள், இங்கே எனக்குள்ளே என் பைபிள் பறக்காமல் இருக்கிறதுக்கு செல்ஃபோனை வச்சுருக்கிறேன். இப்போ செல்ஃபோன் வந்து பேப்பர் பறக்காமல் இருக்கிற யூஸ் ஆகுதா இல்லையா? யூஸ் ஆகுது. ஆனால் அதை படைச்சவன் பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்கு படைக்கலை. புரியுதா? அப்போ இது அந்த பர்பஸுக்கு யூஸ் ஆகலாம், ஆனால் அது பர்பஸே கிடையாது. தட் இஸ் லீஸ்ட் பர்பஸ். அது ஒரு மேட்ரே இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் சில அன்னகர்களையும் தேவன் வச்சுருந்து, பாருப்பா கல்யாணம் தான் அதுக்கு ஒரு விஷயம் கிடையாது, கல்யாணம் இல்லாமலே சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழலாம் அப்படின்றதுக்கு சிலர் வச்சிருக்கிறார். ஸோ மேரேஜ் இஸ் நாட் ஃபார் எர்த்லி பர்பஸ், there is a divine purpose behind it. If you miss marriage, you are missing the divine purpose of God. கையத்தட்டு. ஆமென், ஆமென். புரியுதா? நீங்கள் திருமணத்தை மிஸ் பண்ணும்போது தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற டிவைன் டிசைனை மிஸ் பண்ணுறீங்க. அல்லது வேறு விதத்தில் சொன்னால், நீங்கள் திருமணத்தை டிலே பண்ணும்போது தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற பர்பஸை டிலே பண்ணுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்திலே மேரேஜ் ஒரு முக்கியமான பகுதி. நீங்கள் எப்படி மற்ற விஷயங்கள் எல்லாம் மிகுந்த கருத்தோடு கீழ்ப்படிதலோடு அதெல்லாம் செய்கிறீங்களோ, அதே மாதிரி இதையும் ஒரு கடமையாக நீங்கள் செய்துள்ள வேண்டும். எங்கள் லீடர் வந்து எனக்கு ஒரு விஷயம் பார்த்து சொன்னார். ஜஸ்டின், நான் பார்க்குறேன், ஒரு தேவனுடைய அக்கினி பயங்கரமாக உனக்குள்ளே வந்து பாயுது. அப்படி பாஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சோறு பார்க்குறேன், பெரிய கொட்டச்சோறு. அந்த சோறில் போய் இந்த அக்கினி முட்டிட்டு ரிட்டர்ன் ஆகுது. நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த கோட்டச்சோறு என்னன்னு கேட்டேன். பிசாசான்னு கேட்டேன். கர்த்தர் சொன்ன, இல்லை, அவன் மனசில் அவன் வச்சிருக்கிற சில அரண்கள்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறாரு, நான் கர்த்தருக்காய் வாழுவேன், நான் திருமணமே இல்லாமல் கர்த்தருக்காய் வாழ்வேன்னு ஒரு டெசிஷன் எடுத்து தேவையில்லாமல் ஒரு சோறை கட்டி வச்சிருக்கிறான். அதனால் என்னுடைய அக்கினி இவனுக்குள்ளே இருந்து உலகம் முழுவதும் பாய விரும்புது. இந்த தடை இருக்கிறனால, செல்ஃப் சாக்ரிஃபைஸ்ன்ற பேரில் இவன் இதை வச்சிருக்கிறனால இந்த அக்கினி ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு அப்படின்றார். திரும்ப ஜூம் பண்ணுறாரு. அந்த சோறை பார்த்தா நிறைய கீரல் இருக்கு. அந்த கீரல் வந்து பூசி இருக்கு. இது என்ன ஆண்டவரேன்னு அவர் கேட்குறாரு. கர்த்தர் சொன்னாராம், அவனுடைய டெசிஷனை நானே உடைச்சிருக்கேன். பல நேரம் உனக்கு லைஃப் தேவைடா, பார்ட்னர் தேவைடா, உடைச்சிருக்கேன். அவன் திரும்பவும் ஃபாஸ்டிங்கை போட்டு அதை கெட்டிட்டான். சிலர் இருக்கிறாங்க, கடவுள் கொடுக்குற உணர்ச்சிக்கு எதிராக ஃபாஸ்டிங்கை போட்டு ஜபத்தை போட்டு வந்து ஏசுனாரே வந்தால் அப்பாலே போ அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன பிரதர் அப்படின்னு சொன்னார், இந்த வால் உடையணும் ஜஸ்டின், யூ ஹாவ் டு பிரேக் திஸ் வால், அப்போ தான் என் பவர் உலகம் ஃபுல்லாக போகணுன்னார். அவர் சொல்லி 10 வருஷம் கழிச்சு தான் உடைச்சேன். ஏன்னா அன்றைக்கி அவர்கிட்ட பேசினே கேட்டுட்டு சாயந்தரம் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கேன். அதில் வந்து ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கருணாமூர்த்தியில் ஏதோ வருது. அப்போ இயேசுனாருடைய சிரிச்சுட்டு அந்த பேதுரு வந்தோன்னே அவனை அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே திரும்ப நான் அழுதுட்டேன். ஆண்டவரே, உங்கள் கூட வாழ்கிறதுனே என் வாழ்க்கையில் பெரியது. திரும்ப பூசிட்டேன் நான். கர்த்தரும் பரவாயில்ல, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து உடைச்சார். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, என்னைக்கு என் லைஃப்பில் வந்து தேவன் இந்த இதை உடைச்சி திருமணத்துக்கு நீ எஸ் சொல்ல வச்சாரோ, நல்லா பாருங்கள், நம்ம மினிஸ்ட்ரி வேர்ல்டு வைடாக போன அந்த வருஷமும் நான் திருமணமான வருஷமும் ஒரே காலகட்டமாக இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறு. இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக போனது ஆஃப்டர் கெட்டிங் மேரேஜ். ஸோ இங்கே டிவைன் பர்பஸ் ஒன்று இடையில என்னோட கனெக்ட் ஆகிருக்கு.
கடவுள் மீதி நாட்களை வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டார்? ஃபவுண்டேஷனுக்கு. உங்கள் வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காரணமும் இந்த டிவைன் பர்பஸை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றாமல் இருப்பது தான். இப்போ நான் சொல்கிறேன், மேரேஜ் இஸ் a divine purpose, divine design for a spiritual purpose. ஆமென் சொல்லுங்க. வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5 வசனம் வாசிக்கிறீங்க. 28, 29, 30, 31, 32. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அடுத்து, அப்படியே கர்த்தர் தம்மை தாமே சபைக்காக ஒப்பு கொடுத்தாராம். அப்ப இந்த சபையை எதோட கனெக்ட் பண்றாரு பவுல்? வாசிங்க அடுத்த வசனம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை. அப்படியே அப்படின்னு என்ன அர்த்தம்? எதோட கனெக்ட் பண்ண இந்த வசனம்? முந்தின வசனத்தை கனெக்ட் பண்ணுது. அவர் சபையை கரைதிரை இல்லாமல் தனக்கு முன்பாக கரைதிரையற்ற வாசுமா கரைதிரை முதலானவைகள் கரைதிரையற்ற மாற்றுவா இல்லாத மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்னே நிறுத்தி கொள்வதற்கு. அப்ப சபையை மகிமையுள்ள சபையாக தனக்கு முன்னே நிறுத்தி கொள்வதற்காக தன் ஜீவனையே கொடுத்தாரு. அப்படியே கையத்தட்டு. ஆமென். அப்படியே வாசமா. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். அடுத்து, தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். இதெல்லாம் நம்ம ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி போறேன் வாசிக்கிறேன்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. அடுத்து வாசிங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அடுத்து, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அடுத்து, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஓகே. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஓகே. இந்த ரகசியம் பெரியது. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எவ்வளோ ரகசியம் இருக்கான். இந்த ரகசியம் எதை பத்தி பேசுறாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது ரகசியமா? இந்த ரகசியம் பெரியது. காட், அதாவது பாருங்க, God has created many things to make you understand what he comes to say. நிறைய விஷயத்தை அவர் படைச்சிருக்கிற காரணமே அவர் சொல்ல வந்தது உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். இந்த வெட்டிங்கிறது முதல் விஷயம். காட்ஸ் லவ்வை நீங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும்னா, அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும்னா, மேரேஜின்ற அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகும்போது தேவனுடைய அன்பை அடுத்த கட்டத்தில் நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். மனைவி கணவனால் நேசிக்கப்படுறா, புரியுதா உங்களுக்கு? அப்போ மனைவி தான் அன்பை என்ஜாய் பண்ணுறா. கணவன் அன்பை வாங்கலையா, அன்பை கொடுக்குறான். ஆனால் பைபிள் சொல்லுது, மேரேஜை நீ புரிஞ்சுட்டீங்கன்னா காட்ஸ் லவ்வை புரிஞ்சுக்குவ. எப்படி? நம்ம கணவன், நான் அன்பை தான் காட்டுறேன், அன்பை வாங்கலை, அன்பை காட்டுறேன். ஆனால் நான் அன்பை என்ஜாய் பண்ணுவேன். எப்படி தெரியுமா? நான் என்ன செய்கிறேன், அன்பை காட்டும்போது இந்த ரகசியம் பெரியுது. ஒரு தடவை இந்த அன்பை நான் காட்டும்போது தேவன் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் மனவாட்டியாக இருக்கிறேன், அவர் கணவனாக இருக்கிறாரு. நானே இவ்வளோ வச்சிருக்கும் போது தேவன் எவ்வளோ வச்சிருக்காருன்னு புரிய ஆரம்பிக்குது. ஒரு தடவை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து. சரின்ட்டு இது பண்ணி என்ன கிளம்பி போயிட்டேன். அவன் இப்போ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது வேறு அது முந்தின நாளே சொல்லியிருந்தாங்க. சென்று போயிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்துட்டு அவங்கள இது பண்ணிட்டு வரும்போது பார்த்தா ஃப்ரூட்ஸ் கடை ஒன்று இருக்குது. அதை கிராஸ் பண்ணி பார்த்தோன்னு வாங்கிட்டு போமா அவங்களுக்கு. இவங்க பேசின பேச்சுக்கு அதெல்லாம் வாங்க வேணாம், இல்லாட்டினா நம்ம திரும்ப போய் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கணுமே. சரி, அவங்க பேசிட்டு போட்டோம், நம்ம வாங்கி கொடுக்குறத வாங்கி கொடுத்துருவோம். போடுங்க இதை போடுங்கன்னு வாங்குறேன். ஐ வாஸ் நாட் இன்
என்ன சொல்ல, குட் ரேப்போ வித் ஹர். ஆனால் நான் செய்ய வேண்டிய செஞ்சேன். கர்த்தர் சொன்னார், உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ போஷிக்கிறதுல கரெக்டாக இருக்கிறது, நீயே இப்படி இருப்பினா உன்னை நான் போஷிக்கிறதுல கரெக்டாக இருப்பேன். நீ தப்பு செஞ்சாலும், கிணத்தனமாக பேசினாலும், வேறு மாதிரி நீ இருந்தாலும், எப்படி அவள் பேச தெரியாமல் பேசினாலும் மனைவி நீ போஷிக்கிறதுல கரெக்டாக இருக்கியோ, அப்படித்தான் நான் உன்னை அழைச்சிட்டேன். ஜஸ்டின், கடைசி வரை உன்னை நான் போஷிப்பேன். இந்த உலகமே உனக்கு எதிர்த்து நின்றாலும் நான் உன்னை போஷிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தர். அப்பா இருக்கிறவங்க தான் ஹெவன்லி ஃபாதரோட லவ்வை என்ஜாய் பண்ண முடியும். அப்பானால என்னன்னு தெரியாதவனுக்கு அப்பாவோட லவ்வே தெரியாது. அண்ணன் ஒருத்தனை கூட இருந்து பழகினவனுக்கு தான் தெரியும் இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான்னா அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். இயேசு மூத்த சகோதரனா நீங்கள் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறீங்க அவரோட அன்பை. ஆனால் பிரதர்லி லவ்வை வந்து நீங்கள் என்ஜாய் நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இயேசு அண்ணனாக நினச்சி. ஆனால் எவன்லாம் அண்ணனோட நல்ல அண்ணனோட பழகிருக்கிறாங்களோ அவன்லாம் இயேசுவோடைய அந்த 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 பிரதர்லி லவ், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். எங்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள், எங்கள் அண்ணன் நான் பார்த்து ஒரு 6 மாதம் இருக்கும். திடீர்னு ஒரு பிரச்சனை எங்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் நிப்பாட்டியிருக்கிறாங்க. நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அவரை பார்த்து 6 மாதம் இருக்கும். ஸ்டேஷனில் நிற்கிறேன், திரும்பி பார்க்குறேன், அவர் நிற்கிறாரு. எங்கள் அண்ணன் நிற்கிறாரு, அடுத்த ஆவிக்குரிய அண்ணன் நிற்கிறாரு. அவர் ஆண்டனி, இவர் ஆண்டனி. எங்கள் அண்ணன் நான் பார்த்து 6 மாதம் ஆச்சு. அடிக்கடி பார்த்தா பரவாயில்ல, எப்படி நியூஸ் போச்சுன்னு தெரில. வந்து நிற்கிறார், ஜகால் வந்து நிற்கிறார் ஸ்டேஷனில், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அதனால தான் பரலோகத்துலேருந்து வந்தார். வெட்டிங்கை அசட்டை பண்ணுறவங்கெல்லாம் லவ்வில் ட்ரையாக இருப்பாங்க. கர்த்தர் எனக்கு ஹிட்லரை காமிச்சார். ஹிட்லர் பெரிய சர்வாதிகாரி. காரணம், திருமணம்னால அன்பு என்னன்னு தெரியாது. இவங்க எல்லாம் பாருங்களேன், உலகத்தை அழிச்சவங்க, மோசமானவங்க, அன்புனா என்னன்னு தெரியாதவங்கலாம் பேச்சுலர்ஸ். பொதுவாக இந்த இந்த மேரேஜ் ஆகாமல் இருக்கிறேன்னு சொல்லலை, மேரேஜை வெறுக்கிறவங்கள பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். நீ 40 வயசு 50 வயசு வரைக்கும் இருக்கலாம், அதனால் நீ இருக்கேன்னு சொல்ல. மேரேஜும் அப்படின்னா ஏன்னா அவங்க கொஞ்சம், மேரேஜ்ன்றது நமக்குள்ள காட்ஸ் லவ்வை உணர வைப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அன்புன்னு எப்போவுமே அப்படி ஆஹா இன்ப அப்படி டூயட் பாடிக்கிட்டே இருப்பாங்க போல. அன்புக்கும் டூயட்டுக்கு சம்மந்தமே, நான் அன்பில் வந்து 100ல் 1 தான் டூயட்டு. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அன்புன்னா அப்படியே கொஞ்சிக்கிட்டு கொஞ்சி கொஞ்சி அதெல்லாம் கிடையாது. அன்புன்றது இதுக்கெல்லாம் வெளியில் 80% இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு வேலையை செய்கிறீங்களே, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களே, அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, லவ்வே இல்லை, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகிறீங்களா, அதுதான் லவ். லவ்னா கொஞ்சிறதும் குழாவுறதும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்ட்ராங் டெசிஷன், ஸ்டெட்ஃபாஸ்டிங் மைண்ட் செட்டு. அப்படின்னா வேறு யார்கிட்டையுமே அன்பு இல்லை அப்படி அர்த்தமா? எங்கள் அப்பா மேலே இருக்குது, எங்கள் அம்மா மேலே இருக்குது, எல்லாரும் மேலே இருக்குது. எவ்ரி லவ் இட் ஷோஸ் காட்ஸ் ஃபேஸ். அப்பாவோட அன்பை தெரிஞ்சவனுக்கு அப்பாவோட அன்பு தெரியும், பரலோக பிதாவோட அன்பு தெரியும். பிரதரோட லவ்வில் இருந்தவனுக்கு தெரியும், அப்பாவா இருக்கிறவனுக்கு அப்பாவோட லவ் தெரியும். இவங்களுக்கெல்லாம் பைபிளில் விட காட்ஸ் பிரசன்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் பாருங்க. அப்படி ஒன்று தான் மேரேஜ் ரொம்ப முக்கியமானது. யூ வில் என்டர் இன் டு தி அனதர் ரெல்ம் ஆஃப் லவ். யூ வில் ஸ்டார்ட் நோயிங் காட்ஸ் லவ். நான் கட்டாயம் பரலோகத்துக்குள்ள வந்துடுவேன். ஏன்? ஆமாம், இந்த பூமியில் நீங்கள் கைப்பிடிச்சாலே கடைசி வரைக்கும் எப்படி இருந்தாலும் வாழ்ந்துடும் முடிவுக்கு வரும்போது தேவன் உங்களை கைப்பிடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ரியாலிட்டியில் தான் தெரியும். எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஆனர் மேரேஜ். சொல்லுங்கள், திருமணத்தை நான் மதிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம்.
திருமணம்ன்றது ஒரு டிசிப்ளின்டு லைஃபுக்குள்ள நீங்கள் போகிறதுக்காக வைத்திருக்கிற ஒரு பாதை கிடையாது. லவ் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பாதை. த லவ் வில் மேக் யூ மோர் ஹோலி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தால் வந்து, நான் எல்லாம் சரியானப்போ தான் ஞானஸ்தானம் எடுப்பேன், அது யோர்தானில் போய் தான் எடுப்பேன்னா, அது அப்போஸ்தலர் கையில் தான் எடுப்பேன்னா. அப்போஸ்தலர் 12 பேர் செத்து போயிட்டாங்களே பண்ண இல்லை. இப்படியே ரொம்ப வருஷமாக தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு வந்து என்னென்னா வந்து, இது மேட்டர் ஆஃப் டிசிப்ளின். இட் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் டிசிப்ளின், திஸ் இஸ் மேட்டர் ஆஃப் கவனன்ட். இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சே தள்ளி போடுறவங்க இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஸ்டெப் இன் டு தட் லைஃப். கையெழுத்துட்டு அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஸ்டெப் இன் டு தட் லைஃப். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஆமென். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். அதை ரொம்ப போட்டு கடவுள் விடவையும் ஓவராக என்ன செய்கிறது, ஓவர் எம்ஃபசிஸ் பண்ணுறது. பிசாசு அதில் ரொம்ப கைதேர்ந்தவன். நீ என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆமாவை இழுத்துருவான், பெரிய ஆமாவை போட்டுருவான். நீங்கள் கல்யாணம் தேவையில்லைன்னு, ஆமாம் தேவையில்லை நீ வந்து இதே இல்லை, அந்த மாதிரி ஆட்களோட சேராத, அந்த மாதிரி செமினார் கூட போகாத, அப்போ அந்த ஏரியாவுக்கே போகாத, அப்படி பின்னாடி போய் அங்கிட்டு கொண்டு வருவான். கல்யாணம் தேவைன்னா, ஆமாம் தேவையில்ல வா உடனே வா, அந்த ஒருத்தர் போயிட்டு இருக்கா பாரு, உடனே முடி, அப்படி வீட்டுக்கு தெரியும் அவங்க மக்கள. எதை சொன்னாலும் எக்ஸ்ட்ரீம் இழுத்துட்டு போயிடுவான். இப்போ என்ன மேட்டர் பேசிக்கிட்டு இருந்தேன், ஜஸ்ட் ஸ்டெப் இன் டு த லைஃப். ஓவர் எம்ஃபசிஸ் பண்ணுறது, அதாவது ஹோலினஸ் அது இதுன்னு பயமுறுத்தி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் இதுக்கெல்லாம் உங்களை கொண்டு போகிறதுக்கு தான் இந்த லைஃபை தேவன் வச்சிருக்கிறார். ஸோ நம்பர் 1, இட் இஸ் a divine purpose. there is a secret behind it. இந்த ரகசியம் பெருசு. நீங்கள் இதெல்லாம் கேட்க உங்கள் மைண்டு ஓப்பன் ஆகும், உங்கள் ஹார்ட் டிசைருக்குள்ளே வரும். டிசைரில் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிடும்.